அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகமாக. ஏக இறைவனின் திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை நான் துவக்கம் செய்கின்றேன். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையில்ல நிர்வாக பெருமக்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற காங்கிரஸ் கமிட்டியினுடைய செய்தி தொடர்பாளர் பாசத்திற்குரிய அருமையான அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்களே, இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் இனிய மாலை பொழுதிலே சிறப்பான ஒரு அவையிலே இறைவன் நம்மையெல்லாம் மதம் கடந்து, நிறம் கடந்து, மொழி கடந்து, கலாச்சாரம் கடந்து ஒற்றுமையாக அமர வைத்திருப்பதை போன்று உலகம் உள்ளளவும் ஒற்றுமையாக சமூக நல்லிணக்கத்தை பேணி சமாதானமாக ஒற்றுமையாக வாழக்கூடிய மாபெரிய பாக்கியத்தை இறைவன் இந்த விழாவின் மூலமாக நம் அனைவருக்கும் தந்தரல் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைத்தவனாக என்னுடைய வார்த்தைகளை நான் துவக்கம் செய்கின்றேன். அருமையான பெரியோர்களே, சமூக நல்லிணக்க விழா என்பதாக இந்த விழாவிற்கு நாம் மகுடம் சூட்டி இருக்கின்றோம். சமூக நல்லிணக்கம் என்று சொன்னால் அமைதியான சகவாழ்வு, பரஸ்பர மரியாதை, மதம், நிறம், மொழி கடந்த ஒற்றுமை, இதற்குத்தான் சமூக நல்லிணக்கம் என்று சொல்லப்படும். உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் சமூக நல்லிணக்கத்தை போதிக்கின்றது, சமத்துவத்தை போதிக்கின்றது, ஏற்ற தாழ்வை அது அனுமதிக்க கிடையாது. உலகில் தோன்றிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்தியாவை மாத்திரமல்ல உலகளாவிய அளவிற்கு சமூக நல்லிணக்கத்தை போதித்த ஒரு மாபெரிய ஆன்மீக தலைவர், அரசியல் தலைவர் என்பதை முஸ்லிம்கள் மாத்திரமல்ல சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அதை ஒப்புக்கொள்கின்றார்கள். ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் ஒரு ஆன்மீக தலைவர் உண்டு. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் உலகளாவிய அளவிற்கு ஒரே ஆன்மீக தலைவர் தான். எங்கு சென்றாலும் கூட, இந்தியாவிலே கேட்டு பார்த்தாலும், இலங்கையிலே கேட்டு பார்த்தாலும், இந்தோனேசியாவிலே கேட்டு பார்த்தாலும், நேபாளத்திலே கேட்டு பார்த்தாலும், ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஆன்மீக தலைவர் யார் என்று கேட்டால் எல்லோரும் ஒருமித்த குரலிலே சொல்வார்கள், முகமது நபி என்று சொல்வார்கள். இந்த மற்ற சமுதாயத்திற்கு இல்லை என்பது ஒரு வேதனையான விஷயம்தான். அதே நேரத்திலே எல்லா சமுதாய மக்களுடைய உள்ளங்களிலும் குடிகொண்டிருக்கின்ற, அவர்கள் ஏற்றிருக்கிறார்களோ ஏற்கவில்லையோ, குடிகொண்டிருக்கின்ற ஒரே ஆன்மீக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இன்றைக்கு விக்கிபீடியா போன்ற இணையதளங்களிலே ஒரு ஆய்வு நடத்துகின்றார்கள். உலகத்திலேயே அதிகமான மனிதர்களுக்கு சூட்டப்பட்ட பெயர் முஹம்மது என்பதாக அந்த ஆய்வின் அறிக்கை தெளிவாக சொல்லிக்காட்டும். ஆக அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக தலைவருக்குத்தான் இந்த விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். சமூக நல்லிணக்கம் என்பது எல்லா சமுதாயங்களினாலும் ஆதரிக்கப்படுகின்ற, வலியுறுத்தப்படுகின்ற
அற்புதமான ஒரு இணக்கமான வாழ்வு என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. குர்ஆன் உள்பட, பைபிள் உள்பட, அதே நேரத்தில் புராணங்கள் உள்பட எந்த வேத நூல்களும் அடுத்த சமுதாயத்தை சார்ந்தவரை, அடுத்த மதத்தை சார்ந்தவரை நீ அடித்து வாழ வேண்டும், அவனை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று எந்த மத நூல்களும் போதிக்கவில்லை. எந்த மத அறிஞர்களும் அந்த கருத்தை வெளியிடவில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு படி மேலே சென்று உலக பொதுமறை என்று எங்களால் போற்றப்படுகின்ற அல் குர்ஆனை நாம் திறந்து பார்த்தால் எங்கு பார்த்தாலும் சமூக நல்லிணக்கம், மத ஒற்றுமை, ஏற்றத்தாழ்வு கிடையாது. எல்லாரும் ஒரு தாய் தந்தையின் பிள்ளைகள் என்பதை இறைவன் வலியுறுத்தி சொல்லுகின்றார். சூரத்து நிசா, நிசானா பெண்கள் அர்த்தம். பெண்கள் அப்படிங்கிற தலைப்புல இறைவன் ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்திருக்கின்றார். பெண்களுடைய கண்ணியத்தை சமுதாயத்திலே உயர்த்தி காட்டுவதற்காக அந்த அத்தியாயம் 1400 ஆண்டு காலமாக பேசுகிறது. உலகம் உள்ளளவும் அது பேசிக்கொண்டேதான் இருக்கும். அந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தை பாருங்கள். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, முஸ்லிம்களே என்று இறைவன் அழைக்கவில்லை, எல்லா சமுதாய மக்களையும் ஒட்டுமொத்தமாக அழைத்து அவன் சொல்லுகின்றான், இத்தகு ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். பயபக்தி இருக்குத, பக்தி மட்டும் இருந்தா போதாது, கடவுள் மேல பயமும் இருக்க வேண்டும். பயமும் பக்தியும் சேர்ந்ததுதான் பயபக்தி. சில பேர்த்த பக்தி இருக்கும், கடவுள் மேல பயம் இருக்காது. சில பேர்த்த கடவுள் மேல பயம் இருக்கும், பக்தி இருக்காது. இந்த இரண்டும் ஒரு சக்கரத்தினுடைய, ஒரு வண்டியினுடைய 2 சக்கரங்களை போன்று, ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்களை போன்று. ஒரு சக்கரத்தை வச்சுக்கிட்டு சர்க்கஸ்ல வேணா சைக்கிள் ஓட்டலாமே தவிர நிஜ வாழ்க்கையிலே அந்த சைக்கிளை ஓட்ட முடியாது. நாணயத்தினுடைய ஒரு பக்கம் தெளிவாக இல்லை என்று சொன்னால் அந்த நாணயம் செல்லுபடி ஆகாது. அதுபோன்றுதான் பயம் இருந்து கடவுள் மீது பக்தி இல்லை என்றால், கடவுள் மீது பக்தி இருந்து கடவுளில் பயம் இல்லை என்று சொன்னால் அவனால் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் அவன் குடும்பத்தாருக்கும் அவன் சார்ந்திருக்கின்ற சமூகத்திற்கும் விளைவுகள் தான் ஏற்படுவே தவிர அவன் மூலமாக நன்மைகள் ஏற்படவே செய்யும். அதான் எல்லா மதங்களும் போதிக்கின்றது, பயபக்தியோடு நீ வாழ வேண்டும். பயத்தோடு வாழ்ந்தால் மட்டும் போதாது, பக்தியோடு மட்டும் வாழ்ந்தால் போதாது, பயபக்தியோடு நீ வாழ்ந்தால்தான் நீ இறைவனை அடைய முடியும். இறைவனுடைய அடிமைகளுக்கு நீ மரியாதை செய்ய முடியும், சமூக நல்லிணக்கத்தை நீ பேண முடியும் என்பதாக இந்த வசனத்தினுடைய துவக்கத்திலே இறைவன் எல்லா சமுதாய மக்களையும் அழைத்து சொல்லுகின்றார். அல்லதி கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஒரு ஆன்மாவில் இருந்துதான் உங்கள் எல்லோரையும் படைத்தார். அந்த ஒரு ஆன்மாவில் இருந்து அவருடைய துணைவியாரை படைத்தார். இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் ஐயா அவர்களை வரவேற்கின்றேன். இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் மனிதனுடைய மூலம் யார் அப்படின்னா ஆதம் ஹவ்வா என்று சொல்வார்கள். சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆதாம் ஏவாள் என்று சொல்வார்கள். அவர்களில் இருந்துதான் நாங்களும், வருகை தருகின்ற ஐயா அவர்களும், பாசத்திற்குரிய அண்ணன் வேலுச்சாமி அவர்களும், பாசத்திற்குரிய மாமா உலகநாதன் அவர்களும், மாவட்ட அரசு காஜியும், கிறிஸ்துவ சகோதரர்களும் அந்த ஒரே ஆன்மா, ஒரே தம்பதியில் இருந்துதான் நாம் படைக்கப்பட்டோம். மற்ற சமுதாயங்களிலே ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் என்று சொல்லுகிறது, பிரம்மாவுடைய தலையிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், பிரம்மாவுடைய தோல் பட்சத்திலிருந்து படைக்கப்பட்டவர்கள், பிரம்மாவுடைய வயசிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், காலிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், பாதத்திலிருந்து படைக்கப்பட்டவர்கள், இப்படியாக பிரித்து பிரித்து நாங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள், நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மலம் அள்ளுதல், செருப்பை தைத்தல், குப்பைகளை அள்ளுதல்,
அந்த வேலைகளை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் என்னதான் படித்தாலும் கூட உயர் பதவிக்கு வரவே முடியாது என்று ஒரு சட்டத்தை ஏற்றி வைத்திருக்கின்றார்கள். இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் அந்த சட்டங்கள் கிடையாது. முகமது நபியுடைய காலத்துல நீக்ரோ என்று சொல்வார்கள், கருப்பு இனத்தவர்கள். பிலால் அப்படிங்கிற ஒரு நபி தோழர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் அடிமைகளிலும் கேவலமான ஒரு அடிமையாக அவர் கருதப்படுகின்றார். எப்போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஒழித்து இஸ்லாத்தை தழுவிக் கொள்கின்றார்களோ, முகமது நபி நேற்று இஸ்லாத்திற்கு வந்தவர், இவருக்கு குப்பை கூட்ட வேலையை தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒதுக்குனாங்களா? மக்காவிலே இறை இல்லத்திலே வாங்கு சொல்லக்கூடிய உயர்ந்த பதவியை அவருக்குத்தான் ஒப்படைத்தார்கள் என்பதை நபி மொழிகளின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, நாம் எல்லோருமே ஆதம் ஹவ்வா தம்பதியில் படைக்கப்பட்டவர்கள் தான். ஆதம் களிமண்ணால் படைக்கப்பட்டவர். நானும் நீங்களும் களிமண்ணில் தான் படைக்கப்பட்டோம். களிமண்ணால் படைக்கப்பட்ட மண்பாண்டங்களுக்கு மத்தியிலே இது உயர்ந்தது, இது நடுத்தரமானது, இது தாழ்ந்தது, யாராவது வித்தியாசப்படுத்த முடியுமா? அப்ப களிமண்ணால் படைக்கப்பட்ட நாம் எல்லோருமே பிறப்பால் நாம் சமமானவர்கள். இடையில ஏற்பட்ட குழப்பம் மதத்தால், மொழியால், நிறத்தால், கலாச்சாரத்தால் நாம் மாறி கிடைக்கின்றோம். இன்னைக்கு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களை முஸ்லிம்கள் எப்படி அழைக்கிறாங்க? மாமா என்று அழைக்கின்றோம், சாச்சா என்று அழைக்கின்றோம், தாத்தா என்று அழைக்கின்றோம், பேரப்பிள்ளை என்று அழைக்கின்றோம், மச்சான் என்று அழைக்கின்றோம், மாப்பிள்ளை என்று அழைக்கின்றோம். இந்த உறவு முறைகள் எதற்காக? நாமெல்லாம் ஒரு தாய் தந்தையின் பிள்ளைகள். அது உணர்ந்தவில்லையா? இந்த மாமா, அண்ணன், தம்பி, மச்சான், பேரப்பிள்ளை, தாத்தா முறைகளை எவன் வந்தாலும் கூட நிச்சயமாக அழிக்க முடியாது. உலகம் உள்ளளவும் நாம் முறை வைத்துதான் பழகுவோம். தீபாவளிக்கு நாங்க அவங்க வீட்டுக்கு போவோம், ரம்ஜானுக்கு உலகநாதன் மாமா எங்க வீட்டுக்கு வருவாரு, எங்க வீட்டுல வந்து பிரியாணி சாப்பிடுவாரு, அவர் வீட்டுல பொங்கலுக்கு நான் போவேன், தீபாவளிக்கு நான் போவேன். இந்த தீபாவளியில கூட ஒரு ஹிந்து சகோதரர் என்னை பார்த்த பின்னால 1 கிலோ ஸ்வீட்டுங்க எனக்கு வாங்கி தருகின்றார். ஆமா, உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன், ஆனா நேரம் இல்லை, உங்களுக்கு வெடி வாங்கி தரவான்னு கேட்டாரு. நான் வெடியெல்லாம் போட மாட்டேன் மாமா, ஸ்வீட் வேணா வாங்கி தாங்க, அன்பாக நான் பெற்றுக்கொள்கிறேன். குடும்பத்தில் போய் நாங்கள் குதூகூலமாக அந்த இனிப்பை நாங்கள் சாப்பிட்டோம். இதுதாங்க சமூக நல்லிணக்கம். இதை வேண்டு வைத்து தகர்ப்பதற்காக ஒரு சின்னஞ்சிறிய கூட்டம் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. அதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இடம் கொடுக்க கூடாது என்பதை, இந்த சிறிய கூட்டமாக இருந்தாலும் கூட இறைவனுடைய பார்வையில இது பெண்ணும் பெரிய ஒரு கூட்டம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம விழா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இறைவன் ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். 109வது அத்தியாயத்தில் 6வது வசனத்துல, லக்கும் தீனுக்கும் வலியதி, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. நாங்க உங்க மார்க்கத்துல, உங்க மத கலாச்சாரத்துல நாங்க தலையிட மாட்டோம். நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் உங்க மத நம்பிக்கையின் அடிப்படையிலே. அதை போன்று எங்கள் மத அடிப்படையிலே நாங்கள் எங்கள் மத செய்கைகளை நாங்கள் செய்வோம். அதிலே நீங்கள் தலையிடக்கூடாது என்று இறைவன் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றார். அருமையானவர்களே, 100 ஆயத்தை பாருங்க, வசனத்தை பாருங்கள். 6வது அத்தியாயம் 108வது வசனத்திலே, வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி, இறைவன் அல்லாதவர்களை கடவுளாக வணங்குகின்றார்களே அவர்களை நீங்கள் திட்டாதீர்கள், அவர்களின் கடவுள்களை திட்டாதீர்கள், அவர்களின் மத உணர்வுகளை கேவலமாக பேசாதீர்கள். இந்த மாதிரி ஒரு நூல் சொல்லுதுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு நூலாக இருக்க முடியும்? அந்த நூலை பெற்றிருக்கின்ற ஒரு மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்க வேண்டும் என்பதை சகோதர சமுதாயத்தவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதர சமுதாயத்தவர்கள் ஆளுக்கு ஒரு தெய்வத்தை வணங்குவார்கள். அது அவர்களின் மத கலாச்சாரம். அதை இஸ்லாமியர்கள் திட்டுவதோ கேவலமாக கருதுவதோ கூடாது என்று சொல்லுகின்ற ஒரு வசனத்தை தான் இறைவன் அந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். எனக்கு முன்னால் பேசியவர்கள் அபு போன்ற என்னுடைய பாசத்திற்குரிய தம்பி, இந்த விழாவினுடைய கதாநாயகர் அழகாக சொல்லி காட்டினார்.
பேரிடர்கள் ஏற்படுகின்ற காலத்திலெல்லாம் மதங்களை கடந்து இஸ்லாமிய இளைஞர்கள் அவர்களுக்காக உதவி செய்கிறார்கள். சென்னையை தொடர்ந்து, வயநாட்டை தொடர்ந்து, நெல்லையை தொடர்ந்து எத்தனை வெள்ளங்கள் சமுதாயத்தில் பார்க்கத்தான் செய்தோம். சென்ற ஆண்டு நெல்லையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் இஸ்லாமியர்களை விட சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அதிலும் குறிப்பாக இந்து நண்பர்கள் செக்கடி போன்ற இடங்கள்ல அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்திகள், நூற்றுக்கணக்கான போர்வைகள், தினம் தினம் 3 வேளை உணவு யாரு கொண்டு போய் கொடுத்தா? நெல்லை மாநகர ஜமாத் உலமா சபையினுடைய செயலாளர் எனக்கு முன்னால் இங்க பேசினார். அவரும் மற்ற இஸ்லாமிய அமைப்புகளும் சேர்ந்து அவர்களுக்கு தேவையான உணவுகளை சமைத்து உயிரை பணயம் வைத்து அந்த சகோதர சமுதாயத்தவர்களை தண்ணீரை உடைத்து பள்ளிவாசல்களை திறந்து வைத்து நீங்க எப்ப வேணாலும் வந்து படுத்துக்கலாம். வணக்கஸ்தலங்கள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டது, ஜாதி பிரச்சனை. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் யாராக இருந்தாலும் கூட நீங்கள் உள்ளே வந்து படுக்கலாம், தங்கலாம், சாப்பிடலாம், குளிக்கலாம், கழிவறையை பயன்படுத்தலாம். எல்லா வகையான வசதி வாய்ப்புகளையும் இஸ்லாமிய சமூகம் செய்து கொடுத்தது. அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம், இறைவனும் இறை தூதர் முஹம்மது நபியும் சொல்வார்கள், சகோதர சமுதாயத்தவர்களை வெறுக்காதீர்கள், அவர்களை திட்டாதீர்கள், அவர்களை கேவலமாக கருதாதீர்கள். ஒருவன் திட்டினால் அவன் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவனாக அவன் ஆகிவிடுவான் என்று இறைவன் திருக்குரானிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். முகமது நபி சொல்றாங்க பாருங்க, அண்டை வீட்டார் பசித்திருக்க எவன் வயிறு குறைக்க சாப்பிடுகிறானோ அவன் இறைவனை நம்பிய பூமியிலே கிடையாது. அண்டை வீட்டார் என்றுதான் சொன்னார்களே தவிர ஒரு முஸ்லிம் பசித்திருக்க அப்படின்னு சொல்லல. அண்டை வீட்டார் முஸ்லிமாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இந்து நண்பர்களாக இருக்கலாம், கடவுள் கொள்கை இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திக நண்பர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அண்டை வீட்டார் பசித்திருக்க வயிறு முடைக்க சாப்பிடுபவன் உண்மையான பூமியின் அல்ல, அவன் முஸ்லிம் அல்ல என்று நபிகள் நாயகம் தெளிவாக சொன்னார்கள். அண்டை வீட்டார் அவர்களின் தூக்கத்தை கெடுக்கும் முகமாக சுவற்றில் ஆணி அடிப்பதாக இருந்தாலும் அவர்களின் அனுமதியை பெற்றுக் கொண்டால் நீ ஆணி அடிக்க வேண்டும். ஒரு ஹிந்தி ஒரு தாத்தா படுத்து கிடப்பாங்க, சுகமில்லாம படுத்து கிடப்பாங்க, அந்த சமுதாயத்தை சார்ந்த குழந்தைகள் தூங்கி இருப்பாங்க. நீ அந்த நேரத்தில் ஆணி அடிச்சா அப்படின்னா அவர்களின் தூக்கம் களையும். எனவே யாராக இருந்தாலும் நீ அனுமதி வாங்கியதால் ஆணி அறிய வேண்டும். உன் வீட்டு குப்பைகளை அங்கே கொட்டுவது கூடாது, கழிவு நீர்களை அங்கே திருப்பி விடுவது கூடாது. அவர்களின் தூக்கம் கெடுகின்ற அளவிற்கு டிவியின் சப்தத்தை உயர்த்துவது கூடாது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை எண்ணி பார்க்க நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, எனக்கு பின்னால் பெரிய பெரிய சகோதரர்கள் பேச இருக்கிறதுனால ஒரே ஒரு கதையோடு நான் என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்வேன். முஸ்லிம்களும் இந்து சமுதாயத்தவர்களும் கிறிஸ்தவர்களும் நிறைந்து வாழக்கூடிய, ஒற்றுமையாக வாழக்கூடிய, சமூக நல்லிணக்கத்தை பேணக்கூடிய ஒரு கிராமத்திற்கு ஒரு செல்வந்தர் யானை ஒன்றை பரிசாக கொடுக்கின்றார். உயிருள்ள யானை. அப்ப 3 சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அந்த யானையை குளிப்பாட்டி, யானைக்கு உணவு கொடுத்து, யானையை சீராட்டி, அதை பாராட்டி வளர்த்து வருகின்றார்கள். எல்லோரிடமும் அன்பாக பழகுகிறது. காலப்போக்கில 3 மதத்தை சார்ந்தவர்களும் யானையின் நெற்றியில 3 மதத்தினுடைய சின்னங்களை வரைந்தார்கள். நம்மாலும் ஒரு பெரிய வரைஞ்சார், ஹிந்து நண்பர் ஒரு கோவில் கோபுரத்தை வரைஞ்சார், கிறிஸ்துவ நண்பர் ஒரு சிலுவையை வரைஞ்சிட்டார். இப்ப யானை சேட்டை பண்ண ஆரம்பிக்குது. ஊர் மக்கள் எல்லாம் சொன்னாங்களா, யானைக்கு மதம் பிடிச்சிட்டு அப்படின்னு. உடைய ஊர் பெரியவர் சொன்னாரா, மதம் பிடிக்காமல் தான் அந்த யானை விரலுகிறது. மக்களுக்கு விளங்கல, மதம் பிடிச்சா தானே யானை விரலும். அப்ப அந்த ஊர் பெரியவர் விளக்கம் கொடுத்தாரா, நீங்க மத சின்னங்களை வரைஞ்சிக்க பாருங்க, அந்த மதம் பிடிக்காமல் யானை விரலுகிறது. சின்னங்களை அழியுங்கள், யானை சமாதானமாக ஆகிவிடும் என்று தெளிவாக சொல்லுகின்றார். இந்திய திருநாடு எல்லா சமுதாயத்தவர்களின் ரத்தங்கள் சிந்தப்பட்டதால் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறது. இந்த நாடு யாருக்கும் சொந்தமல்ல, எல்லா சமுதாய மக்களுக்கும் சொந்தமான ஒரு நாடு.
இந்த நாட்டிற்கு மதசாயம் பூசப்பட்டால் இந்த நாடு நாடா இருக்காது, அது சுடுகாடாக மாறிவிடும். வட மாநிலங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால இந்த நாட்டில் மதசாயம் பூசப்படாமல் வந்திருக்கின்ற தலைவர்கள், வந்திருக்கின்ற ஆற்றோர்கள், வந்திருக்கின்ற சான்றோர்கள் அதற்காக கடவுள்கிட்ட நம்ம ரொம்ப பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த சபையிலே ஒற்றுமையாக இருப்பதை போன்று உலகம் உள்ளளவும் சூரியன் உதிக்கும் காலமெல்லாம் நாம் ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும். ஒரு மதத்தின் மீது பற்றி இருக்கலாம், ஆனால் வெறி இருப்பது கூடாது. இன்னைக்கு வெறித்தனமாகத்தான் நம்ம அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தயவு செய்து வெறியை துறந்து இஸ்லாத்தின் மீதும் இந்து மதத்தின் மீதும் கிறிஸ்தவ மதத்தின் மீதும் பற்றுள்ள உண்மையான பக்தர்களாக திகழுவோம். வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.